வீட்டுக்கார் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். ஸோ நான் அதுக்குள்ளேயே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் எப்படி பிரியாணி செய்வேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி வைசஸ்லாம் சேர்த்துட்டு 3 வெங்காயம் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா அப்படி சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வரதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாமா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் லெமன் புழிஞ்சு விட்ட வீடியோ எடுக்கல. நீங்கள் லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தம்மெல்லாம் போனதுக்கப்புறமா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் மெனு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.